என் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவோமா, அதனால் இது பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டு நம்ம மேக்ஸிமம் இது வந்து கடையில் தான் வாங்குவோம். ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ரெடிமேட் பாப்கார்ன் எல்லா இடங்களும் கிடைக்குது. அதில் தேவையான வெரைட்டி ஆல்சோ அதுலேயும் உங்களுக்கு இருக்குது. பட்ரு, ஸ்பைசி, ஸோ அந்த மாதிரி எது வேணும் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பசங்க எத்தனை பேர் 2 பேர் இருக்காங்களா 3 பேர் இருக்காங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வாங்கி நீங்கள் அழகாக ஜஸ்ட்டு குக்கரில் போட்டோமா 2 மினிட்ஸ் போட்டு எடுத்து கொடுத்தோமா, ஸ்நாக்ஸ் கொடுத்தோமா, காஃபியோ ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ கொடுத்தா அவ்வளோதான் அவங்களோட ஸ்நாக்ஸு. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். பட் நம்ம வீட்டிலே பண்ணாமல் எந்த ஒரு மிக்சர் இல்லாமல் இருக்கிறது அதுமாரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இந்த சோளத்தை பசங்க மேக்ஸிமம் வரி இதை சாப்பிடும். ஸோ இதுமாரி கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க பாப்கார்னு. ஸோ அதனால் இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். இது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அதுமாரி பண்ணலாம். ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு படங்கடம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் அதுமாரி சாப்பிட்லாம். ஸோ அதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பாக்கெட் போட்டோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். ஸோ எல்லாருமே ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸ் தான். நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே வெடித்து மேலே வருது. ஸோ கொஞ்சம் இது பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் தீயாமல் கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் நிறையா தீஞ்சிடும். ஸோ அதுமாரி இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறோம். நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டு நாங்கள் எல்லாம் ஒரு 3 பேர் ஆளுக்கு தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பிளேட்டில் கொடுத்து எடுத்துக்கிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. டீயும் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதை சாப்பிட்டு அப்படியே ஒரு டீயை குடித்து ஒரு என்ஜாயான ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் வித் ஹெல்த்தி. இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிக்சர் இல்லாமல் ரியாலிட்டியாக நம்ம அதுமாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ.